வந்துட்டு நம்ம போட்டி ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுன்னு ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துன்னு நான் வந்து இங்கே ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதை முதல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுலேயே சேர்த்து நல்லா ஒரு 50% ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன மேலே ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றா மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன், இந்த ஸ்பூனில் இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதோட ப்ராசஸ் ஃபுல்லாமே மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். மசாலா எதுவுமே தீயாத மாதிரி பார்த்துக்கணும். லைட்டாக இப்படி ஃப்ரை ஆன மேலே நான் வந்து இங்கே ஒரு 1/2 kg போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு 8 விசிலுக்கு நல்லா வேக வச்சுருக்கேன். தண்ணி கூட இதுலேயே இருக்குது, வேக வச்ச தண்ணி கூட இதோடவே நான் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த தண்ணி எல்லாமே சுண்டு நல்லா ட்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ போட்டியை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் போட்டி வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறதுனால இப்போ நான் சேர்க்கல. கொஞ்ச நேரம் இது ஃப்ரை பண்ண மேலே நான் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டுட்டு நல்லா போட்டி வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிடுது போட்டி. இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா ரெடி ஆயிடுச்சு போட்டி ஃப்ரையு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான போட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய். Thanks for watching. We will meet in the next video. Please like, share and subscribe.